திருச்சி கிராண்ட் சோழாஸ்லேருந்து சஞ்சய் யாதவ் நம்ம கூட இணையறாரு. சஞ்சய் 4 played 1-1 இந்த கட்டத்துலேருந்து எல்லா கேமுமே மஸ்ட் வின் மாதிரி இருக்கும் போது டீம் அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்குது? சீனியர் பிளேஸாக நல்லா பேசியிருக்கீங்க. டீம் அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் கேம் ஜெயிச்சிருக்கோம். ஸோ இங்கேருந்து மொமெண்டம் கொண்டு போனோன்னா 3-3 ஜெயித்தாலே நாங்கள் குவாலிஃபை ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மொமெண்டம் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ எவ்ரி டீமில் என்ன பேசியிருக்கோன்னா எவ்ரி கேம் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது பண்ணணும். ஸோ அவ்வளோதான் பெருசாக இது. அண்ட் திருச்சிக்கு எஸ்பெஷலாக அந்த பவர் பிளே பேட்டிங் வந்து நிறைய சர்ச்சைகள் இருந்திருக்கு. அதை சுற்றி இன்னும் கொஞ்சம் இன்டென்ட் காமிக்கலாமோ? ஏன்னா பவர் பிளேயில் ஒரு 55-60 கிட்ட போயிட்டிங்கன்னா கேம் செட் ஆகிடும் அப்படின்னா அதை பற்றி டிஸ்கஷன்ஸ் இருந்திருக்கா இந்த வென்யூவில், எஸ்பெஷலாக விண்டு வேறு இருக்கிறதுனால? ஆமாம், கண்டிப்பாக இருந்திருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா பவர் பிளே தான் கொஞ்சம் இதாக இருந்திருக்கு. பட் ஆனால் அதெல்லாம் இப்போ பேசியிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ப்ளஸ் நிறையா ஸ்கோர்ஸ் வரும். சூப்பர். அண்ட் உங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் மெகா ஆக்ஷனில் நீங்கள் எடுத்ததே பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்ரவுண்டர்ஸ்க்கு போயிருக்கீங்க. சம்டைம்ஸ் T20யில் இவ்வளோ ஆல்ரவுண்டர்ஸ் நீங்களும் இன்க்ளூடட், சம்டைம்ஸ் அந்த கன்ஃபியூஷன் உண்டாகிடுதா யாரை எங்கே ஆட வைக்கணும் அப்படின்னு? சம்டைம்ஸ் இருக்கும். பட் ஆல்ரவுண்டர்ஸ் நிறையா பேர் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா இப்போ சப்போஸ் டீம் நல்லா பண்ணலன்னா அந்த டைமில் அவங்க தான் எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் எடுத்துருக்கிறதுக்கு நல்ல அட்வான்டேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். சூப்பர். அண்ட் பர்சனலி சஞ்சய் யாதவுக்கு கையிலேருந்து பால் எப்படி வருது, பேட்லேருந்து பால் எப்படி போகுது? நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ அதில் ஒன்றும் இது இல்லை. இன்னைக்கு பார்ப்பீங்க அப்படின்றாரு. கோவெல் சஞ்சய், ஆல் த வெரி பெஸ்ட். நிறைய 6 எதிர்பார்க்குறோம். விக்கெட் எடுத்துகிட்டு ஏதாவது செலிப்ரேஷன் எதிர்பார்க்குறோம். ஷூர்